ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் என்னுடைய சேனலில் நிறைய டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். 60 டிப்ஸ் வரைக்குமே ஒரு வீடியோஸ்லேயும் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே ரொம்ப புதுசாகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் நிறைய டிப்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம தொடப்பெல்லாம் புது தொடப்பெல்லாம் வாங்கியிருந்திங்கன்னா அதிலிருந்து நம்ம பெருக்கும் போது அதில் இருக்கிறது விழுற டஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பெருக்கி அதை கூட்டி வரத்துக்கே ஒரு வாரம் போயிடும். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கொட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து அது கொட்டுறதை தவிர்க்க முடியும். முன்னாடியே வந்து இந்த தொடப்பம் வாங்கின உடனே நம்ம கட் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் அதுக்குள்ளே இருக்கும் போதே நல்லா தொடப்பத்தை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா பாதி டஸ்ட்டு வந்து அதுக்குள்ளாரே கொட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டிக்கா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தொடப்பத்தை வெளியில் எடுக்கலாம். அப்படி நீங்கள் கட் பண்ணும்போது இந்த கவரையும் நம்ம வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம் நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் எண்டில் தான் நம்ம எப்பயும் கட் பண்ணிவிட்டு தொடப்பத்தை வெளியில் எடுப்போம். அப்படி எடுக்காமல் நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அழகாக சுற்றி அந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேல் பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். அடியில் நம்ம டஸ்ட்டெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுருப்போம். ஸோ பாதி டஸ்ட்டு வந்து அதில் கொட்டி இருக்கும். ஸோ அதை பொறுமையாக நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். மேலே இருக்கிறத நான் டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ கீழே இருக்கிறத லைட்டாக நம்ம நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டஸ்ட் எல்லாமே அதில் கொட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா எல்லா டஸ்ட்டுமே அதில் இருக்கும். அதை நம்ம தனியாக கொட்டிக்கலாம். இப்போ நான் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி விடுறது மூலயமாவே டஸ்ட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தொடப்பத்தில் வந்து அழகாக நம்ம ப்ரெஷ்ஷு, நம்ம துணி தேய்க்கிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தொடப்பத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக அழகாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற மற்ற எல்லா டஸ்ட்டுமே வந்து வெளியில் வந்துடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி சீவி அந்த மாதிரி எடுக்கும்பொழுது சூப்பராகவே வந்து வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு தொடப்பத்துக்குலாம் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அழகாக நம்ம பிடிச்சிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகவே அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும். திருப்பி விட்டுட்டு எந்த பகுதியில் வந்து அதிகமாக டஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம். இதுக்கு நீங்கள் இந்த துணி தேய்க்கிற ப்ரெஷ்ஷையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சீப்பு இருக்கு இல்லையா? ஸோ சீப்பை வச்சு நம்ம அழகாக வந்து சீவி விடுற மாதிரியே அழகாக சீவி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ மீதி இருக்கிற டஸ்ட் எல்லாமே இந்த முறையிலையும் நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த பேப்பரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் பாதி டஸ்ட்டு வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி துணி தீத்துற ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சீப்பு இருக்குல்ல, சீப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். இப்படி பண்ணிங்கனாலே பாதி டஸ்ட்டு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் அந்த தொடப்பத்தோடைய அந்த எட்ஜஸ்லாம் வந்து வளைஞ்சு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணி விட்டால் தான் இந்த மூளையெல்லாம் நம்ம கூட்டும்பொழுது அழகாக எல்லாமே வந்துடும், எல்லா டஸ்ட்டுமே. ஸோ அதனால் அடியில் இருக்கிற அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த தொடப்பத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ நான் தண்ணி நிறையா பிடிச்சிட்டு நல்லா அலசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து தண்ணி நிறையா, ஒரு குண்டா நிறையா தண்ணியை பிடிச்சிட்டு நல்லாவே வந்து அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே நம்மளுடைய தொடப்பம் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம பெருக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம சூப்பராகவே வந்து நம்ம பெருக்கிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேப்பரை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இந்த பேப்பரை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பேப்பரை எப்படி பண்ணலான்ட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. சூப்பர் டிப் இந்த டிப்பு. நம்ம வீட்டில் எப்படியும் இந்த தாளிக்கிற கரண்டி இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த தாளிக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் தான் மாறி போயிருக்கும். நம்ம அடிக்கடி தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அந்த கருப்பு படிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம என்ன தான் வந்து வாங்கினதுலேருந்து நம்ம எவ்வளோ தேய்ச்சி விலைக்கு வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னா இந்த மாதிரி பட்டசல்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து தேய்க்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மரம் தேய்க்கிறதுக்கெலாம் இழைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்மளுடைய இந்த கரண்டியில் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பராகவே, ரொம்ப நீங்கள் கையெல்லாம் அமுத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க வேண்டியதில்லை. நீங்கள் லைட்டாகவே தேய்ச்சாலே வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து சூப்பராகவே அந்த இருக்கிற எல்லா கருப்பையும் வந்து எடுத்துடும். சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். நான் எப்படி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்கிட்ட வந்து இது கொஞ்சமாக தான் இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி காட்ட முடியல. நான் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் யூஸ் பண்ணியே நான் எந்த அளவுக்கு அதை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை அழகாக நீங்கள் டைம் எடுத்து அழகாக உட்காந்து நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப நம்ம அழுத்தி கை வலிக்க தேய்த்தணும்னு
வைக்கணும்னா அவசியம் கிடையாது. அது புது ஸ்க்ரப்பராக இருந்துச்சுன்னா, அது புதுசாக இருக்கிற அந்த பட்டஸெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணிட முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இல்லாததுனால என்னால் மற்ற இடத்துலலாம் தேய்க்க முடியல. ஸோ நிறைய இருந்துச்சு அப்படின்னா நான் சூப்பராகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப், இது போல் கருப்பு கவுனி அரிசியில் நம்ம எந்த டிஷ் பண்ணாலுமே வந்து இதை நைட்டு நல்லாவே ஊற வச்சு தான் வச்சுருந்துருப்போம். அப்படி இருந்தாலுமே நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு நிறைய விசில் வச்சுருந்தாலுமே வேகாத மாதிரியே இருக்கும். அப்படியே அரிசி வந்து முழுசாகவே இருக்கும். எத்தனை விசில் வச்சாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த அரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் வச்சு நான் ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ கொரகொரப்பாக நொய்யரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி விசில் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அரிசி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒழுங்காக வேகாத மாதிரியே இருக்கும். பட் நீங்கள் இதில் பல்ஸில் போட்டு ஒன்ஸ் நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வந்து வந்திருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பப்பாளி பழம்லாம் வாங்கி வச்சுருப்போம். நம்ம எப்பயும் வாங்கிட்டு அதை நல்லா பழுக்கிறதுக்காக அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அப்படி நீங்கள் எடுத்து வச்சாலும் இல்லை பப்பாளி பழம் பழுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பசங்களாம் ஸ்கூல் விட்டு வரத்துக்காக வெயிட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறோம், அப்புறம் தான் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பப்பாளி பழத்தை வச்சுருந்தீங்கன்னா அதோடய வெயிட் தாங்காமல் அடிப்பகுதி வந்து அழுகின மாதிரி ஆகிடும், குழப்பாக ஆகிடும். ஸோ நம்ம இப்படி வச்சாலுமே வந்து குழப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதோடய வெயிட் நம்ம எப்படி தான் சுற்றி வச்சாலுமே அதோடய வெயிட் தாங்காமல் அடிப்பகுதி வந்து பழுத்து போன மாதிரியோ இல்லை வந்து அழுகி போன மாதிரியோ இருக்கும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோடைய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, காம்பு எந்த பகுதியில் வந்திருக்குமோ ஸோ அந்த இடத்த வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் நேராக நிற்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து பப்பாளி பழம் எத்தனை நாள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். நீங்கள் காயாக வச்சுருந்தாலுமே வந்து சீக்கிரமாக வந்து பழுக்கிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கோ நீங்கள் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீணாக போகாமலும் இருக்கும். அந்த பகுதி அடிப்பகுதி எல்லாமே வந்து நசுங்காமலும் சீக்கிரமாக அழுகி போகாமலும் இருக்கும். நீங்கள் ஏதாவது செல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னா அழகாக நேராக சாய்ச்சி அப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால நான் அடியில் வந்து ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அழகாக வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பப்பாளி பழத்தோடைய சீடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த சீடை வந்து எப்பயுமே நம்ம கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த சீடை மட்டும் தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீடில் இருக்கிற யூசஸ் என்னென்ன சொல்கிறேன். இந்த சீடை அப்படியே வந்து காய வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேன் கூடையோ அப்படி இல்லைன்னா தண்ணியிலையோ வந்து இந்த ஒரு அரை ஸ்பூன் மட்டும், ஒரு குட்டி ஸ்பூன்லேயே வந்து அரை ஸ்பூன் மட்டும் இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற புண்ணு எல்லாமே வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்குலாம் வயிற்றில் பூச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தனியாக டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக இயற்கையாகவே நம்ம இந்த பப்பாளி பழ விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பவுடரை வந்து அழகாக ஃபேஸ்க்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தூக்கி போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம பூவெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வந்து சூப்பராக நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை மாதிரி சில்வர் பாத்திரமோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை சாதாரண எந்த பேப்பர் வேணால் போட்டுக்கலாம். பேப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் சேர்க்கலாம். அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து போட்டுக்கோங்க. இந்த பூவுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை சாதாரண பேப்பரோ வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இடையில போட்டு விட்டுருங்க. அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். பூ வந்து சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா அப்படியே எத்தனை நாள் ஆனாலும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் சில இடத்துக்குலாம் போகும்போது கோயிலுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேப்பர் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காமல் போயிடும். அப்படியே நம்ம பேப்பரில் மடித்து வச்சாலுமே வந்து அங்கே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸை வந்து நீங்கள் முன்னாடி வந்து பேக்கில் போட்டு
எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நம்ம தேவையான டைமில் அழகாக நம்ம கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம துணூரோ குங்குமமும் கொடுக்குறாங்கன்னா இது வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணி அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எமர்ஜென்சிக்கு கவர், அது குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கவரை வந்து பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்ட்டு ஏற்கனவே இருந்த பெயிண்ட் பாக்ஸு பெயிண்ட் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் சாமி ரூமில் பூஜை ரூமில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து குங்குமம், திருநீர், சந்தனம் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிடைக்கிற பெயிண்ட்டு டப்பாலாம் வந்து தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக காய வச்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து திருநீர், குங்குமம், சந்தனம், மஞ்சள்னு எல்லாமே போட்டு நம்ம அழகாக நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட தேவையில்லை. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வெளியில் டேட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, டேட்ஸ்லாம் சில டைம் நம்ம வாங்கும்போது அதில் வந்து இந்த வெள்ளை பாகு வந்து சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. நிறையா டேட்ஸில் வந்து நம்ம ஒரிஜினல் டேட்ஸாக வாங்கும்போது அதில் இருக்காது. இந்த பிளாக் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிருக்க மாட்டாங்க. நம்ம சில சமயம் வாங்கும்போது இந்த மாதிரி வெள்ளைப்பாகு ஊற்றுனதாக பார்த்து வாங்கிடுவோம். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே வந்து அதை கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. இந்த வெள்ளைப்பாகு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. இயற்கையாகவே இந்த டேட்ஸில் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டேட்ஸ் வாங்கினாலே வந்து நல்லா தண்ணியில் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சீடை எடுத்துகிட்டு கொடுங்க. இனிமேல் வாஷ் பண்ணிகிட்டே கொடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டேட் பாக்ஸையும் வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் டேட்ஸ் பாக்ஸையும் நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இந்த டேட் பாக்ஸில் வந்து அடிப்பகுதியில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து 6 நீடில் ஹீட் பண்ணி போட்டுக்கிறேன். அகல் விளக்கை வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ சிலிண்டரோடைய விலையெல்லாம் வந்து ரொம்ப ஏறி போயிடுச்சு. ஸோ அகல் விளக்கே வச்சுட்டு அதில் ஹீட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அடியில் வந்து நம்ம சின்னதாக வந்து இப்போ வாட்டர் பாட்டிலோடைய மூடியை வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 4 மூடியில் வந்து க்ளூ கன் அடியில் அப்ளை பண்ணிவிட்டு 4 மூலையிலையும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சோப் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, ஜாமான் விளக்குற சோப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வச்சு ஸ்டாண்டு மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க மாட்டேன், சோப்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிங்க் பக்கத்தில் வச்சிங்கன்னா வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அதில் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே நம்ம வந்து டஸ்ட்பினில் கொட்டிக்கலாம் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் சூப்பராக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டேட்ஸ் டப்பா இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துலாம். லென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு லென்ஸ் பாக்ஸ் ஒன்று கிடச்சிருக்கும். இந்த பாக்ஸ் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த லென்ஸ் பாக்ஸை தூக்கி போடாதீங்க. இது சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்ம தேவையான பொட்டோ, குங்குமமோ, சந்தனமோ என்ன தேவையோ நம்ம அழகாக போட்டு வச்சுக்கிட்டு நம்ம பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எங்கே இருந்தாலுமே வந்து பொட்டு தேவைன்னா அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன குட்டி கிட்டாக வந்து நம்ம பேக்கில் எப்பயுமே வச்சுக்க முடியும். சூப்பராக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம துரப்பத்தோடைய கவர் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த கவர் தான் நம்ம இங்கே ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கவர் வந்து நம்ம சூப்பராக வந்து மழை டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொடையை வந்து அழகாக இந்த கவருக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் நம்ம வெளியில் போயிருக்கிற டைமில் கொடைலாம் ரொம்ப நனைஞ்சு போன பிறகு தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வேறு எங்கேயாவது நம்ம ஆஃபீஸில் இருக்கும் போது இல்லை வேறு எங்கே இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காத போது அதுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பேங்க்லாம் போனீங்கன்னா அப்போ வந்து இந்த கவருக்குள்ளே வந்து நீங்கள் கொடையை அழகாக வச்சுட்டு நீங்கள் போக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் சூப்பராக யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக்கோடைய கவர் கிடைக்கும் போது கரெக்டாக நடுவில் மட்டும் கட் பண்ணி அழகாக நீங்கள் 2 பாகமாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய கொடை இருக்குன்னா பெரிய கொடைக்கு ஏற்ற மாதிரி கவரை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மழை டைமில் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனலில் வெறும் டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். 60 டிப்ஸ், 40 டிப்ஸ், 30 டிப்ஸ்ன்ட்டு மொத்தமாக எல்லா டிப்ஸையும் கலெக்ட் பண்ணியும் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான வீடியோஸ், டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.